السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيم تكريم خبرا وامرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته وبارك وسلم. وقال الله تعالى عز وجل وأتموا الحج والعمرة لله. صدق الله مولانا العلي العليم. وقال نبينا حبيبنا خاتم الأنبياء سردار عالم محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم من حج لله ولم يرفث ولم يفسق كرجا كيوم بدلته أمه أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العليم. صدق الرسول النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين. الحمد لله رب العالمين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر. ربي تمم بالخير والسعادة وبك نستعين اللهم يا فتاح. الحمد لله. சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, சகல கோடி படைப்பினங்களையும் படைத்து சதா காலமும் அந்த படைப்பினங்களுடைய தேவையை இடைவிடாது பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே கோடான கோடி புகழ் உண்டாகட்டுமாக. சத்திய தூதுவர், சன்மார்க்க போதகர், புரட்சி வித்தகர், பூமான விபெருமான், சரதாரி ஆலம், ஷபீன் முதுநபீன், மக்கத்து வேந்தர், மதீனத்து பேரரசர் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதம் நிறைந்த உம்மத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி அருள் புரிந்தானே அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்தில் இந்த ஜும்மாவுடைய குத்பா பிரசங்கத்தை கேட்பதற்காக வேண்டியும் நன்மையான அமல்கள் செய்து அதன்படி கேட்டு அமல் செய்வதற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த முஹம்மதியாவில் கடைசியாக வந்து சேரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் கரிசனமும் ஈரேற்றமும் சலாமத்தும் என்றென்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, நாம் எல்லாம் ஒரு அற்புதமான பரிபூர்ணமான சங்கையான ஒரு மாதத்தில், துல்காதாவுடைய மாதத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. அல்லாஹ்விற்கு ரொம்பவும் ஊர்களிலே பிடித்தமான ஒரு இடம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்.
அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். இந்த அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் நன்மையான அமல்கள் செய்வதற்கும் ஒன்று கூடியிருக்கின்றோமே, நம்முடைய அமல்கள் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா பரிபூர்ணமான முறையில் பொருந்திக் கொள்வானாக. சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்ம எல்லாம் எப்படி கூப்பிடுகிறான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட என்னுடைய நல்லடியார்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, இந்த ஜும்மாவுடைய தினம் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? எவ்வளவு மகத்துவம் மிக்கது தெரியுமா? எவ்வளவு சிறப்புகள் நிறைந்தது தெரியுமா? அல்லாஹ்வுடைய பள்ளியில் ஜும்மாவுடைய தினத்தில் உங்களுக்காக வேண்டி முஅத்தின் பிலால் என்று சொல்லக்கூடிய பாங்கு சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய பொறுப்பை பெற்றிருக்கக்கூடிய முஅத்தின் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு தொழுக வாருங்கள் என்று உங்களுக்கு அழைப்பு கொடுத்து விட்டால் உங்களுடைய எல்லா காரியங்களையும், எல்லா விஷயங்களையும், எல்லா தேவைகளையும் விட்டு நீங்கள் ஓடோடி பள்ளிக்கு வாங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட என்னுடைய நல்லடியார்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுக்காக வேண்டி பள்ளியில் பாங்கு சொல்லப்பட்டு உங்களுக்கு அழைப்பு கொடுத்து விட்டால் நீங்கள் ஓடோடி பள்ளி வாசலுக்கு ஓடோடி வாருங்கள். அல்லாஹ்வுடைய நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய நன்மையை அதிகம் அடைந்து கொள்வதற்காக வேண்டி. அல்லாஹு அக்பர், பிரம்மாண்டமான பள்ளிவாசல் பாங்கு சொல்லப்பட்டு விட்டது. ஆனால் நம்முடைய விரல்களால் எண்ணி முடிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய பள்ளிவாசல் இருக்குது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி நம்முடைய உள்ளத்தில் தக்வா இல்லை, அல்லாஹ்வை பற்றி பயம் இல்லை, அல்லாஹ் ரசூலுடைய பற்றி அச்சம் இல்லை. இதன் காரணமாகத்தான் என்ன செய்யறோம்? ரொம்ப பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் இந்த ஜும்மாவுடைய தினத்திற்காக வேண்டி முதல் ஆளாக யார் வருகிறார்களோ, முதல் ஆளா யார் வருவாங்க? வாங்க சொல்றதுக்கு பிலாலும் தொழுகை வைக்கிறதுக்கு இமாம் வருவாங்க. அவங்கள தவிர்த்து யார் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை தொழுவதற்காக வேண்டி, நல்லமல் செய்வதற்காக வேண்டி யார் முதல் நபராக வருவார்களோ அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை. அல்லாஹு அக்பர். இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி தானம் தர்மம் செய்த, ஒட்டகத்தை தான தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் பள்ளிவாசலுக்கு நன்மையை கொள்ளடிப்பதற்காக வேண்டி வரக்கூடியவர்கள் முதல் நபருக்கு இந்த நன்மையை தருகின்றான். இரண்டாவதாக வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி மிகப்பெரிய ஒரு மாடு, அது அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்த நன்மையை தருகின்றான். மூன்றாவதாக வரக்கூடிய நபருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா ஒரு ஆடை தர்மம் செய்த, குர்பானி கொடுத்து அதனுடைய நன்மையை பெற்றுக் கொண்டதுக்குண்டான கூலியை தருகின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நான்காவதாக வரக்கூடிய நபருக்கு ஒரு கோழியை இஸ்லாத்தினுடைய பாதையில் தானம் தர்மம் செய்த நன்மையை தருகின்றான். ஐந்தாவதாக வரக்கூடிய நபருக்கு ஒரு ஒட்டகத்தினுடைய நன்மையும் தாண்டி, ஒரு மாட்டினுடைய நன்மையும் தாண்டி, ஒரு ஆட்டினுடைய நன்மையும் தாண்டி, ஒரு கோழியினுடைய நன்மையும் தாண்டி ஒரு முட்டை இஸ்லாத்தினுடைய பாதையில் தர்மம் செய்து நன்மையை தருகிறான் என்பதாக அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இந்த நன்மையெல்லாம் கொள்ளையடிப்பதற்கு நான் எப்போதான் பள்ளிவாசலுக்கு வேகமாக ஓடோடி வருவோம், எப்போதான் நமக்கு அல்லாஹ்வுடைய நன்மையை கொள்ளடிப்பதற்கு அதன் மீது ஆசை வரும், அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் எப்பதான் நமக்கு பயம் வரும், அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் பயம் இல்லாததின் காரணமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தையும் மிகப்பெரிய சஞ்சலத்தையும் அடைந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சங்கை குறித்தானவர்களே, நமக்கு அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு என்பது மிக சொற்பமான வாழ்க்கை. இந்த உலகத்துல யாருமே என்ன செய்ய முடியாது, நான் இவ்வளவு காலம் வாழப் போகிறேன், என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிய போது அல்ல, நான் நீடோடி வாழப் போகிறேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? யாருனாலையும் சொல்ல முடியாது. இந்த வாழ்க்கை சொற்பமான வாழ்க்கை. அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கை என்பது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பற்றி பெருமானார் அல்லாஹ் ரசூல் சொல்லும் பொழுது, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்துணை ஜீவராசிகள் இந்த உலகத்தை விட்டும் ஒரு நாள் மூத்தாகியே தேர்வு.
யாருமே என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்துல நீடூடி வாழ முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கை என்பது சொற்பமான காலகட்டங்கள். ஹஸ்ரத் மலக்கு ரூஹு வாங்கக்கூடிய மலக்கு ஹஸ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்முடைய களத்துல மௌத் என்ற மாலையை சுற்றி வச்சிருக்கிறாங்க. எப்ப சுருக்கு போட்டு இழுப்பாங்க என்று தெரியாது. அந்த நிலையில் வருவதற்கு முன்பு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி கமா உஸல்லி, நான் எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ அதே போல தொழுகல்லுங்க. இந்த உலகத்துல வாழும் பொழுது நன்மையான அமல்கள் அதிகம் அதிகம் செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்துல யார் தெரியுமா மிகப்பெரிய அறிவாளி? அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு அமில லிமா பஅதல் மௌத். இந்த உலகத்துல வாழும் பொழுது நாமளோ நம்முடைய பிள்ளைகளோ மிகப்பெரிய அந்தஸ்து குறித்தான டிகிரி படிக்கிறாங்க, அதுக்கு மேல படிக்கிறாங்க, வெளிநாடு போய் படிக்கிறாங்க, வெளிநாடு யூனிவர்சிட்டி மிகப்பெரிய பிரம்மாண்டமான முறையில் படிச்சு நல்ல பட்டம் பெற்று நல்ல அந்தஸ்துல இருக்கிறாங்க. இவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் அறிவாளி என்று சொன்னார்களா? அல்ல. இவர்கள் எல்லாம் அறிவாளிகள் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். மௌத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கை மன்னரை வாழ்க்கை இருக்குது, மறுமை வாழ்க்கை இருக்குது. இந்த மன்னரைக்காக வேண்டியும் மறுமைக்காக வேண்டியும் யார் நல்லமல் செய்தார்களோ, யார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இமாம் ஜமாத்தோடு ஐவேலி தொழுகை பள்ளிவாசல் நிறைவேற்றி 27 மடங்கு நன்மைகளை பெற்றார்களோ, யாருக்கும் எந்த நிலையிலும் அநியாயம் செய்யாமல், யாருக்கும் எந்த நிலையிலும் கஷ்டம் கொடுக்காமல், தன்னுடைய பெற்றோர்களையும் தன்னுடைய மனைவி மக்களையும் நல்ல முறையில் யாரெல்லாம் நடத்தினார்களோ, யாருக்கும் எந்த நிலையிலும் எந்தவித துரோகத்தையும் செய்யாமல் அல்லாஹ் ரசூல் சொன்னது போல இஸ்லாத்தினுடைய வழிமுறைப்படி யார் இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான அறிவாளி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தன்னுடைய மௌத் என்ற வாழ்க்கை நிச்சயமாக உண்டு, யாரும் மரணத்திலிருந்து தப்ப முடியாது. அவர் இஸ்லாமானவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா படைப்பினங்களும் மரம் செடி கொடி விலங்கு மனிதர்கள் இப்படி எல்லா படைப்பினங்களும் என்ன செய்யும்? இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் மௌத்தாகியே தீரும். அப்படிப்பட்ட மௌத்திற்கு முன்பு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கை நல்லமல்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி ஒரு வாசகத்தை சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட என்னுடைய நல்லடியார்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதீன். மௌத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கைக்கு, மன்னரை வாழ்க்கைக்காக வேண்டி, மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நீ என்ன சேர்த்து வைத்திருக்கிறாய் என்பதாக அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா கேட்கிறான். நாம சொல்லலாம், நாம் சொல்லலாம், நான் பேங்கால் நிறைய பேலன்ஸ் சேர்த்து வச்சிருக்கிறேன், என்னுடைய மனைவி நிறைய நகை வச்சிருக்கிறாங்க, எனக்கு நிறைய சொத்து பத்துகள் இருக்குது, நிறைய விவசாய நிலங்கள் இருக்குது, எல்லாமே எனக்கு தான் சொந்தம் என்று இந்த உலகத்தில் சொன்னாலும் மறுமையில் அல்லாஹ் கேட்கக்கூடியது, நீ நல்லாமல் என்ன செஞ்சிருக்கிற? அமால் நாமால் என்று சொல்லக்கூடிய அந்த நன்மை தீமை பட்டோலை பதிவு செய்யக்கூடிய நம்முடைய மலக்குமார்கள், வலது புறத்தில் இருக்கக்கூடிய மலக்கு நன்மையை பதிவு செய்யறாங்க, இடது புறத்தில் இருக்கக்கூடிய மலக்கு தீமையை பதிவு செய்யறாங்க. நாம் ஏதாவது ஒரு நன்மை செய்து விட்டால் அந்த மலக்கு என்ன செய்யறாங்க? உடனே அந்த நன்மையை பதிவு செய்து கொள்கிறார்கள், உடனே அந்த நன்மை எழுதி கொள்றாங்க. ஏதாவது பாவம் செஞ்சிட்டோன்னு சொன்னா, ஏதாவது தீமை செஞ்சிட்டோம்னு சொன்னா, ஏதாவது குறைபாடு செஞ்சிட்டோம்னு சொன்னா, அந்த மலக்கு இடது பக்கம் உள்ள மலக்கு என்ன செய்யறாங்க? கொஞ்ச நேரம் தாமதிக்கிறாங்க. ஏதாவது ஒரு நன்மை செய்து அந்த பாவத்தை போக்கிக் கொள்ளட்டும், ஏதாவது ஒரு நன்மையான காரியம் செய்து இந்த பாவத்தினுடைய கரையை நீக்கிக் கொள்ளட்டும் என்பதற்காக வேண்டி இடதுபுறத்தில் இருக்கும் மலக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க. அதையும் தாண்டி நம்ம நன்மை செய்யலைன்னு சொன்னாதான் அந்த பாவம் எழுதப்படுது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். இப்ப நம்ம வியாபாரம் பார்க்கிறோம் அல்லது விவசாயம் பார்க்கிறோம், காலிலேருந்து எவ்வளவு வியாபாரம் செஞ்சிருக்கிறோம், என்ன செய்யணும்? கடைசியில வரவு செலவு டோட்டல் பார்க்கிறோம். அதே போல நம்முடைய விவசாயத்துல எவ்வளவு மகசூல் வந்திருக்குது, எவ்வளவு போட்டிருக்கிறோம், எவ்வளவு மூட்டை நெல் கிடைச்சிருக்குது, எவ்வளவு கரும்பு கிடைச்சிருக்குது, எவ்வளவு சோளம் கிடைச்சிருக்குது என்று அந்த விவசாயத்தினுடைய வரவு செலவுகளை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில
நாம் படுக்கக்கூடிய அந்த நிலையில், கடைசியாக தூங்கக்கூடிய அந்த நிலையில் நாம் இன்னைக்கு நினைச்சு பார்த்திருக்கிறோமா? காலையில் எழுந்ததிலிருந்து, காலையில் முழிச்சதிலிருந்து நைட்டு படுக்கக்கூடிய நிலை வரை நம்முடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நான் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறேன், நான் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன். அப்படி பாவம் செய்ததற்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தெரிவிக்கிறோமா? நாம் செய்த நன்மைக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் எனக்கு இவ்வளவு நன்மை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறியா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் உனக்கே சொந்தம் யா அல்லாஹ். என்னுடைய வாழ்க்கையில் நான் பாவம் செய்யாமல் அதிகம் நன்மை செய்வதற்குண்டான பாக்கியத்தை கொடியா அல்லாஹ் என்று எப்பொழுதாவது நம்முடைய நாளில், ஒவ்வொரு நாளும் நாம் படுக்கும் பொழுது நினைத்து பார்த்திருக்கிறோமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கை என்பது சொற்பமான காலகட்டம், நம்முடைய வாழ்க்கை என்பது குறைவான காலகட்டம். அந்த குறைவான காலகட்டத்திற்குண்டான அந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம என்ன செய்யணும்? அதிகம் நன்மையை செய்வதற்கு முற்பட வேண்டும். இது ஹஜ்ஜுடைய காலகட்டம். பெருமானார் அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சொல்லும் பொழுது, இன்ன இத்தத்து ஷுரூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன், அல்லாஹ்விடத்துல ஒப்புக்கொள்ளப்பட்ட மாதங்கள் என்பது 12 மாதங்கள். முஹர்ரம், சஃபர், ரபீல் அவல், ரபீல் ஆஹிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆஹிர், ரஜப், ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ் என்ற இந்த இஸ்லாத்தினுடைய 12 மாதங்கள். நம்ம பிள்ளைங்க நம்ம இடத்துல கேட்டோம்னு என்ன செய்வோம்? ஆங்கிலம் இங்கிலீஷ் மாசம் சொல்லுனா என்ன செஞ்சிருவாங்க? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவாங்க. அதே போல தமிழ் மாதங்கள் சொல்லுனா சித்திர, வைகாசி என்று அந்த 12 மாதங்களை சொல்லிடுவாங்க. ஆனால் இஸ்லாத்தினுடைய மாதங்கள் 12 சொல்லுங்கன்னு சொன்னா திணறக்கூடிய ரீதியில் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய நிலைமை ஆகிருச்சுன்னு சொன்னா எந்த அளவுக்கு நம்முடைய மார்க்கத்தினுடைய பற்று இருக்குது, எந்த அளவுக்கு நாம் மார்க்கத்தின் மீது ஆசை கொண்டு இருக்கிறோம், எந்த அளவுக்கு மார்க்க கல்வியை கற்றிருக்கிறோம். அல்லாஹு அக்பர். அப்படி அருள்மறையாம் திருக்குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சொல்லும் பொழுது, அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சொல்றான். 1 துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதங்களும் சங்கையான மாதம். தொடர்ந்து 3 மாதங்கள், இடைப்பட்ட 2 மாதத்துக்கு அப்புறம் ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதங்களும் சங்கையான மாதம். இந்த 4 மாதத்துல அரபியாக்கள் என்ன செய்ய மாட்டாங்க? எந்த ஒரு பாவமான காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. எவ்வளவு பெரிய சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டாலும் இந்த மாதங்கள்ல எந்த சண்டையுமே போட மாட்டாங்க. அப்படியே திட்டினாலும் சரி, ஏதாவது சண்டை பிடிச்சாலும் சரி செய்வாங்க. உடனே பக்கத்துல இருக்கிற பார்த்துட்டு, ஏண்டா உங்களுக்கு புத்தி இல்லை, இது என்ன மாசத்துல இருக்கிறது தெரியுமா, இதை விட்டுட்டு இப்படி செய்றீங்களே என்று கண்டிக்க கூடியவர்களாக தங்களை தானே மாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார் என்று சொன்னால் இந்த 4 மாசத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட சங்கையான மாதத்துல துல்காதாவுடைய மாதம் இந்த மாதம் பிறை 20 இன்ஷா அல்லாஹ். இன்னும் 10 நாட்கள்ல நாம் துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை நாம் நெருங்க இருக்கிறோம். பிறை 1 பிறை 10 வரை மிகவும் அற்புதமான நாட்கள். இந்த மாசத்துல நம்முடைய ஹாஜிமார்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை தரிசிப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் ஹஜ்ஜுக்காக வேண்டி முற்பட்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாடு ஹஜ் கமிட்டியின் மூலியமாக 6534 ஹாஜிமா என்ன செய்யறாங்க? ஹஜ் கமிட்டியின் மூலியமாக செல்றாங்க. 4000 ஹாஜிமார்கள் பிரைவேட் மூலியமாக என்ன செய்யறாங்க? ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் இருந்து ஏறத்தாழ 10,000க்கு மேற்பட்ட ஹாஜிமார்கள் இந்த வருடம் தமிழ்நாட்டிலிருந்து ஹஜ்ஜுக்கு போறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா உலகத்திலிருந்து எங்கெங்கெல்லாம் இருந்து அல்லாஹ்வுடைய இறை இல்லமான காபாவை தரிசிக்க செல்கிறார்களோ, ஹஜ் செய்வதற்கு செல்ல இருக்கிறார்களோ எல்லாருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா மக்பூலான, மப்ரூரான, அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. சங்கை குறித்தானவர்களே, அருள்மறையாம் திருக்குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சொல்லுகின்றான், அத்தீமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், நீங்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யுங்கள். சிலர் செய்வாங்க, ஹஜ்ஜி செய்வாங்க, எதுக்காக வேண்டி தெரியுமா? என்னை எல்லாரும் ஹாஜின்னு கூப்பிடணும்,
என்னை எல்லாரும் அல்ஹாஜி சொல்லணும், அல்லல் ஹாஜின்னு கூப்பிடணும். ஹாஜியார் வர்றாங்க, ஹாஜி வர்றாங்க, ஹாஜி வர்றாங்க என்று தன்னை மெச்ச வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹஜ்ஜி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஹஜ்ஜி எந்த விதத்திலும் என்ன செய்யாது, அல்லாஹ்விடத்தில் பிரயோஜனம் அளிக்காது. அவர்கள் இவ்வளவு பல லட்சங்களை கொட்டி தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய சொந்த பந்தத்தை விட்டு, தன்னுடைய வியாபாரத்தை விட்டு, தன்னுடைய தொழில்துறை விட்டு, தன்னுடைய நாட்டை விட்டு அல்லாஹ்வுடைய காபாவிற்கு சென்றிருந்தாலும் கூட எந்த ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய ஈமான் எப்படிப்பட்ட ஈமானாக இருக்க வேண்டும், அவர்களுடைய நிய்யத் எப்படிப்பட்ட நிய்யத்தாக இருக்க வேண்டும். நான் செய்யக்கூடிய ஹஜ்ஜும் செய்யக்கூடிய உம்ராவும் என்னுடைய சுய விருப்பத்திற்காக அல்லாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய நன்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தால்தான் அதன் நன்மையை முழுமையான முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. ஹஸரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதுவரை இஸ்லாத்தை ஏத்துக்கிறல. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அவருடைய உள்ளத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்குறான். திடீர்னு ஒரு மனசுல ஒரு உறுத்தல் வந்து நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, அந்த நிய்யத்து ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாருக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு ரசூலுல்லாஹ் பார்த்து உங்க கையை கொடுங்க, நான் உங்க கையை பிடிச்சி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம்னு சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சந்தோஷத்தோடு என்ன செய்யறாங்க, தன்னுடைய முபாரக்கான கையை கொடுக்குறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் கைக்கு பக்கத்துல போனவங்க கையை பிடிக்க என்ன செய்யறாங்க, கையே அந்த சஹாபி எடுத்துக்கிறாங்க. கைய இஸ்லாத்தை ஏத்துக்கிற வந்தவங்க என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிக்காம கையை எடுத்துக்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மாலகை அம்ரு உனக்கு என்னப்பா ஆச்சு, என்ன பையத்தை செய்யறேன்னு வந்தீங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னு வந்தீங்க, உடனே கையை எடுத்துக்கிறீங்களே. உடனே சஹாபி சொன்னாங்க, விஸ்தரித்து எனக்கு சில விஷயங்கள் உங்களிடத்துல சொல்லணும், ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னாங்க. என்ன சொல்ல போறீங்க, என்ன நிபந்தனை சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுது இந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் நான் பிறந்ததிலிருந்து இன்று பொழுது வரை நான் செய்த எல்லா பாவத்தையும், எல்லா தவறுகளையும், எல்லா குறைகளையும் அல்லாஹ் மன்னிச்சிடணும், அது முடியுமான்னு கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அம்ரு அம்மா அலிம்த உனக்கு தெரியாதா, உனக்கு தெரியாதாப்பா, அன்னல் இஸ்லாம யஹதி மா கான கபலஹு, மூன்று விஷயங்கள், மூன்று காரியங்கள் நாம் செய்த எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடும். மூன்று காரியங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்னல் இஸ்லாம யஹதி மா கான கபலஹு வல் ஹிஜ்ரத்து தஹதி மா கான கபலஹு வல் ஹஜ்ஜு யஹதி மா கான கபலஹு. மூன்று விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒண்ணு என்ன தெரியுமா, அன்னல் இஸ்லாம், ஒருத்தர் மாற்று மதத்தில் இருந்து இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை விளங்கி அல்லாஹ் ரசூல் என்ற உறுதியான ஈமானுடைய கொள்கையை பின்பற்றுவதற்காக வேண்டி யார் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார்களோ அவர்கள், அந்த நபர், அந்த மனிதர் அவருடைய வாழ்க்கையில என்னென்ன பாவங்கள் செய்தாரோ எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து, எப்படி தெரியுமா அல்லாஹ்க்கு தெரியுமா, பச்சிலம் குழந்தை, தாயினுடைய கருவறையிலிருந்து பிறக்கக்கூடிய குழந்தை எந்தவித பாவம் இல்லாமல் எப்படி பரிசுத்த தன்மையோடு பிறக்கிறதோ அதே போல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து பரிசுத்தவான்களா ஆக்கிடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரண்டாவதா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹிஜ்ரு தஹதி மா கான கபலஹு, தன்னுடைய சொத்து சுகம் பொருளாதாரம் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ர் செஞ்சு போறாங்கல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய பாவம், தன்னுடைய சொத்து சுகம் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யக்கூடிய அந்த ஹிஜ்ரத்து, அந்த ஜிஹாது, அதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அவர் செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிரும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மூன்றாவதா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜ யஹதி மா கான கபலஹு, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய சொத்து சுகம், தன்னுடைய சொந்த பந்தம், தன்னுடைய குடும்பம் எல்லாவற்றையும் விட்டு தன்னுடைய நாட்டையும் துறந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி காபாவிற்காக வேண்டி செல்கிறார்களே, அப்படிப்பட்ட ஹாஜிகளுக்கு அல்லாஹ் எப்படி பச்சிலம் குழந்தை, தாயினுடைய கருவறையிலிருந்து வரக்கூடிய அந்த குழந்தை எந்த பாவம் இல்லாமல் பரிசுத்த தன்மையாக இருக்கிறதோ அது போன்ற நன்மையை அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா ஹாஜிகளுக்கு தருவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது போன்ற அவர்கள் செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.
அப்படிப்பட்ட ஹஜ்ஜுடைய மாதம் இந்த ஒரு மாதம். எல்லாம் ஹஜ்ஜு செய்வதற்கு ஆசைப்படணும். மன் ஹஜ்ஜல் இல்லா மனிஸ்தத்தா, யாருக்கு லில்லாஹி ஹஜ்ஜு லில்லாஹி ஹஜ்ஜு அலன் பைஸ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யாருக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு, யாருக்கெல்லாம் அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் எல்லாம் கண்டிப்பான முறையில் ஹஜ்ஜு கண்டிப்பா செஞ்சே ஆகணும். ஹஜ்ஜு செய்யறதுக்கு ஆசைப்படணும். நிறைய பேர் என்ன செய்வாங்க, நிறைய சொத்து சுகங்கள் வச்சிருப்பாங்க, நிறைய பண வசதி இருக்கும், ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, ஹஜ்ஜு செய்யறதுக்கு முற்பட மாட்டாங்க, ஹஜ்ஜு செய்யறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. இது மாதிரி நிறைய பேர் நம்ம ஊர்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். எல்லா விதமான பொருளாதாரத்தினுடைய தேவை நிறைய இருக்குது, ஆனால் ஹஜ்ஜு செய்யறதுக்கோ உம்ரா செய்ததுக்கோ அல்லாஹ் நாடல. காரணம், அல்லாஹ் அந்த நிய்யத் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹஜ்ஜு செய்வதற்கும் உம்ரா செய்வதற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அதிகமதே நமக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை தரணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஹஜ்ஜல் இல்லா, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜி உம்ராவையும் செய்கிறார்களோ, வலம் இர்ஃபுஸ் வலம் யஃப்சு கரஜத யௌமி வலதத்து உம்முஹு, அங்க போய் எந்த ஒரு பாவமும் செய்யாம, எந்த அருவருப்பான காரியத்தில் ஈடுபடாம, யார்ட்டையும் சண்டை பிடிக்காம, எந்தவித தீங்கும் செய்யாமல் எப்படி போனோமோ அப்படியே போய் நன்மையான அமல்கள் செய்யுது, அல்லாஹ்வுடைய காபாவை தரிசனம் செய்து, ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவை தரிசனம் செய்து அந்த நன்மையான காரியத்தை கொள்ளடிக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் எந்த ஒரு நிலை வர்றாங்க தெரியுமா, தன்னுடைய தாய் நாட்டிற்கு திரும்பி வரக்கூடிய அந்த நிலையில். அல்லாஹு அக்பர். பச்சிலம் குழந்தை, தாயினுடைய கருவறையிலிருந்து வரக்கூடிய அந்த குழந்தை எந்த பாவம் இல்லாமல் பரிசுத்த தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த பச்சிலம் குழந்தை போல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அந்த குழந்தையினுடைய அந்த சிறப்பை போல அவர்கள் செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட நிலைதான் அல்லாஹ் ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தருகின்றான். அந்த நிலைமை தான் நமக்கு வர வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜு என்பது அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய பாக்கியம் அல்ல. இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமை கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு. ஹஜ்ஜு என்பது அல்லாஹ் யாருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கிறானோ, யாருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தினுடைய தேவையை நெருக்கமாக கொடுத்திருக்கிறானோ, யார் உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அவர்கள் மீது ஹஜ்ஜி செய்வது கட்டாயமான முறையில கடமை. ஆனால் எல்லாம் இருந்தும் ஹஜ்ஜி செய்யலன்னு சொன்னால் அல்லாஹ் மிகப்பெரிய பாவத்திற்கு உண்டான நிலையில் தள்ளப்படுவார்கள். அந்த நிலைக்கு ஆளாகி விடாமல் அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், முழுமையான ஹஜ்ஜி செய்வதற்கு உண்டான அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அதையும் கேட்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா யாரெல்லாம் இந்த வருடம் ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய காபாவிற்கு செல்ல இருக்கிறார்களோ அவருடைய எல்லாருடைய ஹஜ்ஜியும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக, மப்ரூரான மக்பூலான ஹஜ்ஜா அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அல்லாஹ்வுடைய காபாவை மீண்டும் மீண்டும் தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அல்லாஹ்வுடைய அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவை அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைஹி யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைஹி யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைஹி ரஹ்மத்துல் ஆலமீன் யா முஹம்மதா, அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலைஹி என்று ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவிற்கு முன்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா யாருக்கு எல்லாம் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கி இருக்கிறானோ அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் முழுமையான முறையில் மக்பூலான மப்ரூரான எந்தவித அசம்பாதம் இல்லாமல் நல்ல முறையில் ஹஜ்ஜு செய்து அவருடைய இல்லங்களுக்கு திரும்பக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நமக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா பல முறை ஹஜ்ஜு செய்வதற்கும் பல முறை உம்ரா செய்வதற்கும் அல்லாஹ்வுடைய காபாவை தரிசனம் செய்வதற்கும் அங்கு 3 விஷயங்களை பார்த்தாலே நன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒன்று, அருள்மறையாம் திருக்குர்ஆன். நம்முடைய அல்லாஹ் கொடுத்த குர்ஆன் இருக்குதே, அந்த குர்ஆனை பார்த்தாலே நன்மை, ஓதுனா அதற்கு மேல நன்மை, ஆனால் பார்த்தாலே நன்மை என்று சொன்னால் குர்ஆனை பார்த்தாலே நன்மை. இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் சொல்வது அல்லாஹ்வுடைய காபாவை பார்த்தாலே நன்மை. காபத்துல்லாவை பார்க்கக்கூடிய அந்த பார்வை எப்ப பார்த்தால் நன்மையான பார்வை அல்லாஹ் கொடுக்கிறான். அதுவும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காபாவை பார்த்து முதல் பார்வையில கேட்கக்கூடிய அந்த துவா இருக்குதே, அது நீங்க என்ன கேட்டா அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான். ஹலாலான முறையில இஸ்லாத்தினுடைய மார்க்கத்துக்கு உட்பட்டு நீங்க என்ன துவா செஞ்சாலும் அது உடனே அந்த நேரத்துல கபூல் செய்யப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மூன்றாவதாக நாம் பார்த்தாலே நன்மை, நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை பார்த்தாலே நன்மை.
நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை கண்குளிர்ச்சியாக, எது என்னுடைய தாய் தந்தை இவர்கள் இல்லை என்று சொன்னால் நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்க முடியாது, என்னை நல்வழிப்படுத்தி சங்கையான ஒரு இந்த உலகத்தில் பெற்றெடுத்து ஆளாக்கியது என்னுடைய பெற்றோர் தான். இந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா விதமான பாக்கியத்தை தர வேண்டும் என்று ரப்பிர் ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ் பச்சிளம் குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தாய் தந்தை என்னை எப்படி ஆளாக்கி சங்கையான முறையில் பாதுகாத்தார்களோ, நல்ல முறையில் வளர்த்தார்களோ, அதே போல என்னுடைய தாய் தந்தை முதியவர்கள் ஆயிட்டாங்க யா அல்லாஹ், அவர்களுக்கும் நீ நல்ல முறையில் யா அல்லாஹ் எல்லா விதமான சங்கையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த உலகத்திலும் மறுவுலகத்தை ஈடோத்திட்டு தருவாயா என்று, ரஹமத்தை தருவாய் என்று துவா செய்யக்கூடிய பிள்ளையாக நாம் ஆக வேண்டும். அப்படி நம்முடைய தாய் தந்தையை சங்கையான முகத்தோடு பார்க்கக்கூடிய அந்த பார்வை நமக்கு பார்த்தாலே நண்பதை என்பதாக அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி எப்போதும் அல்லாஹ் அந்த ரஹமத்தையும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தையும் அல்லாஹ்வுடைய நற்கூலியும் பெற்றவர்களாக சங்கையான முறை இந்த உலகத்தை விட்டும் தீனுல் இஸ்லாத்தின் முறைப்படி வாழ்ந்து தக்வாவோடு ஈமானோடு சீமானாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் பெற்றவர் அல்லாஹ் நம்மை உங்களையும் ஈமான் கொண்ட எல்லா மக்களையும் அல்லாஹ் ஆக்கல் புரிவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.